بسم الله الرحمن الرحيم حميم تنزيل من الرحمن الرحيم كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون بشيرا ونذيرا فأعرض أكثرهم فهم لا يسمعون அத்தியாயம் ஹாமீம் சஜ்தா. மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 54. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். ஹாமீம். இது அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதாகும். இது எத்தகைய வேதமெனில் அதனுடைய வசனங்கள் நன்கு விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அரபி மொழியில் உள்ள குர்ஆனாகவும் இருக்கின்றது. அறிவுள்ள மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியதும் எச்சரிக்கை செய்யக்கூடியதுமாகும். ஆனால் இந்த மக்களில் பெரும்பாலோர் இதனை புறக்கணித்து விட்டனர். மேலும் அவர்கள் செவிமடுப்பதும் இல்லை. وقالوا قلوبنا في أكنة مما تدعونا إليه وفي آذاننا وقر ومن بيننا وبينك حجاب فاعمل إننا عاملون. அவர்கள் கூறுகின்றார்கள், எதன் பக்கம் நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றீரோ அதன் பக்கம் நோக்காதபடி எங்கள் உள்ளங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன, எங்கள் காதுகள் செவிடாகி விட்டிருக்கின்றன. மேலும் எங்களுக்கும் உமக்கும் இடையே ஒரு திரை விழுந்து விட்டிருக்கின்றது. நீர் உமது பணியை செய்யும், நாங்கள் எங்கள் பணியை செய்கின்றோம். قُلْ إِنَّمَا أَنَا بَشَرٌ مِثْلُكُمْ يُوحَى إِلَيَّ أَنَّمَا إِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ فَاسْتَقِيمُوا إِلَيْهِ وَاسْتَغْفِرُوهُ وَوَيْلٌ لِّلْمُشْرِكِينَ الذين لا يؤتون الزكاة وهم بالآخرة هم كافرون. إن الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون. நபியே, இவர்களிடம் கூறும், நான் ஒரு மனிதன்தான் உங்களைப் போன்று. ஆனால் வஹீயின் மூலம் எனக்கு அறிவிக்கப்படுகின்றது, உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான். எனவே நீங்கள் அவனுடைய திசையிலேயே நேராக நிலை கொள்ளுங்கள், அவனிடம் மன்னிப்பு கோருங்கள். இணை வைப்பாளர்களுக்கு அழிவுதான். அவர்களோ ஜகாத் வழங்குவதில்லை, இன்னும் மறுமையை நிராகரிக்கின்றார்கள். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு சின்னமாக என்றென்றும் முடிவுறாத கூலி இருக்கின்றது. قُلْ أَإِنَّكُمْ لَتَكْفُرُونَ بِالَّذِي خَلَقَ الْأَرْضَ فِي يَوْمَيْنِ وَتَجْعَلُونَ لَهُ أَندَادًا ذَلِكَ رَبُّ الْعَالَمِينَ. وَجَعَلَ فِيهَا رَوَاسِيَ مِن فَوْقِهَا وَبَارَكَ فِيهَا وَقَدَّرَ فِيهَا أَقْوَاتَهَا فِي 4 أَيَّامٍ سَوَاءً لِلسَّائِلِينَ. நபியே, இவர்களிடம் கேளும், நீங்கள் பூமியை 2 நாட்களில் படைத்த இறைவனை நிராகரிக்கின்றீர்களா? மேலும் மற்றவர்களை அவனுக்கு இணையாக்குகின்றீர்களா?
அவன்தானே அகில உலகங்களுக்கும் இறைவன். அவன் பூமியை படைத்த பிறகு அதன் மேல் மலைகளை அமைத்தான். மேலும் அதில் பாக்கியங்களை அருளினான். கேட்பவர்கள் அனைவருக்காகவும் அவரவரின் விருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப சரியான அளவில் அதனுள் உணவுப் பொருட்களை செய்து வைத்தான். இந்த அனைத்து பணிகளும் 4 நாட்களில் நிறைவேறின. ثم استوى إلى السماء وهي دخان فقال لها وللأرض ائتيا طوعا أو كرها قالتا أتينا طائعين فقضاهن 7 سماوات في يومين وأوحى في كل سماء أمرها وزينا السماء الدنيا بمصابيح وحفظا ذلك تقدير العزيز العليم. பிறகு அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான். அப்போது அது வெறும் புகையாயிருந்தது. அவன் வானத்திடமும் பூமியிடமும் கூறினான், உருவாகி வாருங்கள், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். அவை இரண்டும் நாங்கள் கீழ்ப்படிந்த வண்ணமே வந்துவிட்டோம் என கூறின. எனவே அவன் 2 நாட்களுக்குள் 7 வானங்களையும் அமைத்தான். மேலும் ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்குரிய நியதியை அறிவித்தான். உலகத்தின் அருகில் உள்ள வானத்தை விளக்குகளால் நாம் அலங்கரித்தோம். அதனை நன்கு பாதுகாத்து வைத்தோம். இவை அனைத்தும் பேரறிவாளனும் வல்லமை மிக்கவனுமான இறைவன் நிர்ணயித்த அமைப்பாகும். فَإِنْ أَعْرَضُوا فَقُلْ أَنذَرْتُكُمْ صَاعِقَةً مِثْلَ صَاعِقَةِ عَادٍ وَثَمُودَ إِذْ جَاءَتْهُمُ الرُّسُلُ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ أَلَّا تَعْبُدُوا إِلَّا اللَّهَ قالوا لو شاء ربنا لأنزل ملائكة فإنا بما أرسلتم به كافرون. இனி இவர்கள் புறக்கணித்தால் இவர்களிடம் கூறிவிடும், திடீரென தாக்கும் வேதனை குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஆது சமுதாயத்தினர் மீதும் சமூது சமுதாயத்தினர் மீதும் இறங்கிய வேதனை போன்று. இறைவனின் தூதர்கள் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாய் ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவர்களிடம் வந்தார்கள். அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அடிபணியாதீர்கள் என அவர்களுக்கு விளக்கினார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், எங்கள் இறைவன் நாடியிருந்தால் வானவர்களை அனுப்பியிருப்பானே. எனவே நீங்கள் கொண்டு வந்திருக்கும் தூது செய்தியை நாங்கள் ஏற்பதில்லை. فَأَمَّا عَادٌ فَاسْتَكْبَرُوا فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ وَقَالُوا مَنْ أَشَدُّ مِنَّا قُوَّةً أَوَلَمْ يَرَوْا أَنَّ اللَّهَ الَّذِي خَلَقَهُمْ هُوَ أَشَدُّ مِنْهُمْ قُوَّةً وَكَانُوا بِآيَاتِنَا يَجْحَدُونَ فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ رِيحًا صَرْصَرًا فِي أَيَّامٍ نَحِسَاتٍ لِنُذِيقَهُمْ عَذَابَ الْخِزْيِ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَلَعَذَابُ الْآخِرَةِ أَخْزَى وَهُمْ لَا يُنصَرُونَ. ஆது சமூகத்தாரின் நிலைமை இதுவே. அவர்கள்
பூமியில் எவ்வித நியாயமும் இன்று பெருமையடித்துக் கொண்டு திரிந்தார்கள். எங்களை விட வலிமை மிக்கவர் யார்? அவர்களை படைத்த இறைவன் அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பது அவர்களுக்கு புலப்படவில்லையா? அவர்கள் நம் சான்றுகளை மறுத்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியில் அபசகுனமுடைய சில நாட்களில் கடும் புயற்காற்றை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். உலக வாழ்விலேயே இழிவான வேதனையை அவர்கள் சுவைக்கச் செய்திட வேண்டும் என்பதற்காக. மேலும் மறுமையின் வேதனை இதைவிடவும் இழிவு தரக்கூடியதாகும். அங்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார். وَأَمَّا ثَمُودُ فَهَدَيْنَاهُمْ فَاسْتَحَبُّوا الْعَمَى عَلَى الْهُدَى فَأَخَذَتْهُمْ صَاعِقَةُ الْعَذَابِ الْهُونِ بِمَا كَانُوا يَكْسِبُونَ وَنَجَّيْنَا الَّذِينَ آمَنُوا وَكَانُوا يَتَّقُونَ. சமூது சமூகத்தாரின் நிலைமை இதுவே. நாம் அவர்களுக்கு எது நேர்வழி என்பதை எடுத்து காட்டினோம். ஆனால் அவர்கள் நேர்வழியை பார்ப்பதற்கு பதிலாக குருடர்களாயிருக்க விரும்பினார்கள். இறுதியில் அவர்கள் செய்த தீவினைகளின் காரணமாக இழிவான வேதனை அவர்களை திடீரென தாக்கியது. இறை நம்பிக்கை கொண்டு வழிகேட்டிலிருந்தும் தீய செயலில் இருந்தும் விலகி இருந்தவர்களை நாம் காப்பாற்றிக் கொண்டோம். وَيَوْمَ يُحْشَرُ أَعْدَاءُ اللَّهِ إِلَى النَّارِ فَهُمْ يُوزَعُونَ حَتَّى إِذَا مَا جَاءُوهَا شَهِدَ عَلَيْهِمْ سَمْعُهُمْ وَأَبْصَارُهُمْ وَجُلُودُهُمْ بِمَا كَانُوا يَعْمَلُونَ. وَقَالُوا لِجُلُودِهِمْ لِمَ شَهِدتُّمْ عَلَيْنَا قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء وهو خلقكم أول مرة وإليه ترجعون. وما كنتم تستترون أن يشهد عليكم سمعكم ولا أبصاركم ولا جلودكم ولكن ظننتم أن الله لا يعلم كثيرا مما تعملون. وَذَلِكُمْ ظَنُّكُمُ الَّذِي ظَنَنْتُمْ بِرَبِّكُمْ أَرْدَاكُمْ فَأَصْبَحْتُمْ مِنَ الْخَاسِرِينَ. فَإِنْ يَصْبِرُوا فَالنَّارُ مَثْوًى لَهُمْ وَإِنْ يَسْتَعْتِبُوا فَمَا هُمْ مِنَ الْمُعْتَبِينَ. அந்த நேரத்தை சற்று நினைவு கூறுங்கள். அப்போது அல்லாஹுவின் இந்த பகைவர்கள் நரகின் பக்கம் கொண்டு செல்வதற்காக ஒன்று திரட்டப்படுவார்கள். அவர்களில் முன்னோர்கள் பின்னோர்கள் வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவார்கள். இறுதியில் அனைவரும் அங்கு சென்றடையும் போது அவர்களின் காதுகளும் அவர்களின் கண்களும் அவர்களுடைய உடம்பின் தோள்களும் உலகில் அவை என்னென்ன செயல்களை செய்து கொண்டிருந்தன என்று அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும். அவர்கள் தங்கள் தோள்களை பார்த்து கேட்பார்கள், எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள்? அதற்கு அவை பதிலளிக்கும், ஒவ்வொன்றையும் பேச வைத்த இறைவனாகிய அல்லாஹுதான் எங்களையும் பேச வைத்தான். அவனே உங்களை முதன்முறையாக படைத்தான். மேலும் இப்போது அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுகின்றீர்கள்.
உலகில் நீங்கள் குற்றங்களை ரகசியமாக செய்து கொண்டிருந்த போது உங்களுடைய காதுகளும் உங்களுடைய கண்களும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் எனும் எண்ணமே உங்களுக்கு இருந்ததில்லை. மாறாக நீங்கள் செய்கின்ற செயல்களில் பெரும்பாலானவற்றை அல்லாஹ் கூட அறிய மாட்டான் என்று நீங்கள் எண்ணி இருந்தீர்கள். உங்கள் இறைவனை பற்றி நீங்கள் கொண்டிருந்த உங்களுடைய இந்த எண்ணமே உங்களை அழிவில் ஆழ்த்திவிட்டது. அதே காரணத்தால் நீங்கள் இழப்புக்குரியவர்களாய் ஆகிவிட்டீர்கள். இந்நிலையில் அவர்கள் பொறுமையுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நரகமே அவர்களின் இருப்பிடமாகும். மேலும் அவர்கள் திரும்பிச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை விரும்பினாலும் எந்த வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. وَقَيَّضْنَا لَهُمْ قُرَنَاءَ فَزَيَّنُوا لَهُم مَّا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَحَقَّ عَلَيْهِمُ الْقَوْلُ فِي أُمَمٍ قَدْ خَلَتْ مِن قَبْلِهِم مِّنَ الْجِنِّ وَالْإِنسِ إِنَّهُمْ كَانُوا خَاسِرِينَ. அவர்கள் மீது சில நண்பர்களை நாம் சாட்டியிருந்தோம். அவர்களோ அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள ஒவ்வொன்றையும் அழகுபடுத்தி காட்டிக் கொண்டிருந்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த ஜின் இனத்தின் மீதும் மனித இனத்தின் மீதும் விதிக்கப்பட்ட வேதனையின் தீர்ப்பு அவர்கள் மீதும் விதிக்கப்பட்டு விட்டது. சின்னமாக அவர்கள் இழப்புக்குரியவர்களாகிவிட்டனர். وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لَا تَسْمَعُوا لِهَذَا الْقُرْآنِ وَالْغَوْا فِيهِ لَعَلَّكُمْ تَغْلِبُونَ فَلَنُذِيقَنَّ الَّذِينَ كَفَرُوا عَذَابًا شَدِيدًا وَلَنَجْزِيَنَّهُمْ أَسْوَأَ الَّذِي كَانُوا يَعْمَلُونَ ذَلِكَ جَزَاءُ أَعْدَاءِ اللَّهِ النَّارُ لَهُمْ فِيهَا دَارُ الْخُلْدِ جَزَاءً بِمَا كَانُوا بِآيَاتِنَا يَجْحَدُونَ. وَقَالَ الَّذِينَ كَفَرُوا رَبَّنَا أَرِنَا اللَّذَيْنِ أَضَلَّانَا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ نَجْعَلْهُمَا تَحْتَ أَقْدَامِنَا لِيَكُونَا مِنَ الْأَسْفَلِينَ. சத்தியத்தை நிராகரிக்கும் இவர்கள் கூறுகிறார்கள், இந்த குர்ஆனை அறவே செவியேற்காதீர்கள். இது ஓதப்பட்டால் அதற்கு இடையூறு செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் வென்று விடலாம். நாம் இந்த நிராகரிப்பாளர்களுக்கு கடும் வேதனையை சுவைக்கச் செய்தே தீருவோம். அவர்கள் செய்து கொண்டிருந்த மிக மோசமான செயல்களுக்குரிய முழு கூலியையும் அவர்களுக்கு நாம் கொடுப்போம். அது நரகமாகும். அல்லாஹுவின் பகைவர்களுக்கு அது கூலியாக கிடைக்கும். அதிலேயே அவர்களுக்கு நிரந்தரமான இருப்பிடம் இருக்கும். நம் சான்றுகளை நிராகரித்து வந்த குற்றத்திற்கான தண்டனை இதுதான். அங்கு இந்நிராகரிப்பாளர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா, எங்களை வழிகெடுத்த ஜின்களையும் மனிதர்களையும் சற்று எங்களுக்கு காண்பிப்பாயாக. அவர்களை எங்கள் கால்களுக்கு கீழே போட்டு மிதித்து விடுகின்றோம், பெரும் கேவலத்தில் அவர்களை ஆழ்த்துவதற்காக. إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ
اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّنْ غَفُورٍ رَّحِيمٍ எவர்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ சின்னமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றார்கள். மேலும் அவர்களிடம் கூறுகின்றார்கள், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவனத்தின் நற்செய்தியினால் மகிழ்ச்சி அடையுங்கள். நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாயிருப்போம், இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும். அங்கு நீங்கள் விரும்புகின்றவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடையதாகிவிடும். பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் உள்ள இறைவனிடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும் இது. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ எவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தாரோ, நற்செயல் புரிந்தாரோ, மேலும் நான் முஸ்லிம், இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவன் என்று கூறினாரோ, அவரை விட அழகிய வார்த்தை கூறுபவர் யார் இருக்கிறார்? وَلَا تَسْتَوِي الْحَسَنَةُ وَلَا السَّيِّئَةُ ادْفَعْ بِالَّتِي هِيَ أَحْسَنُ فَإِذَا الَّذِي بَيْنَكَ وَبَيْنَهُ عَدَاوَةٌ كَأَنَّهُ وَلِيٌّ حَمِيمٌ وَمَا يُلَقَّاهَا إِلَّا الَّذِينَ صَبَرُوا وَمَا يُلَقَّاهَا إِلَّا ذُو حَظٍّ عَظِيمٍ وَإِمَّا يَنزَغَنَّكَ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ فَاسْتَعِذْ بِاللَّهِ إِنَّهُ هُوَ السَّمِيعُ الْعَلِيمُ நபியே, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா. மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக. அப்போது உம்முடன் கடும் பகைமை கொண்டிருந்தவர்கள் கூட உற்ற நண்பராய் ஆகிவிடுவதை காண்பீர். பொறுமை கொள்வோரை தவிர வேறெவர்க்கும் இந்த குணம் வாய்க்கப் பெறுவதில்லை. பெரும் பேறு பெற்றவர்களை தவிர வேறெவர்க்கும் இந்த உயர் தகுதி கிட்டுவதில்லை. மேலும் ஷைத்தானின் தரப்பிலிருந்து ஏதேனும் தூண்டுதலை நீர் உணர்ந்தால் அல்லாஹுவிடம் பாதுகாவல் கோரும். சின்னமாக அவன் அனைத்தையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். وَمِنْ آيَاتِهِ اللَّيْلُ وَالنَّهَارُ وَالشَّمْسُ وَالْقَمَرُ لَا تَسْجُدُوا لِلشَّمْسِ وَلَا لِلْقَمَرِ وَاسْجُدُوا لِلَّهِ الَّذِي خَلَقَهُنَّ إِن كُنتُمْ إِيَّاهُ تَعْبُدُونَ فَإِنِ اسْتَكْبَرُوا فَالَّذِينَ عِندَ رَبِّهِمْ
رَبِّكَ يُسَبِّحُونَ لَهُ بِاللَّيْلِ وَالنَّهَارِ وَهُمْ لَا يَسْأَمُونَ இந்த இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுவின் சான்றுகளுள் உள்ளவையாகும். நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூது செய்யாதீர்கள், மாறாக அவற்றை படைத்த இறைவனுக்கே சுஜூது செய்யுங்கள், நீங்கள் உண்மையில் அவனையே வணங்குபவர்களாயிருந்தால். ஆனால் இவர்கள் கர்வம் கொண்டு தம் போக்கிலேயே பிடிவாதமாயிருந்தால் பரவாயில்லை. இறைவனிடம் நெருக்கமாய் உள்ள வானவர்கள் அல்லும் பகலும் அவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒருபோதும் களைப்படைவதில்லை. وَمِنْ آيَاتِهِ أَنَّكَ تَرَى الْأَرْضَ خَاشِعَةً فَإِذَا أَنزَلْنَا عَلَيْهَا الْمَاءَ اهْتَزَّتْ وَرَبَتْ إِنَّ الَّذِي أَحْيَاهَا لَمُحْيِي الْمَوْتَى إِنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. பூமி வறண்டு கிடப்பதையும் நீர் காண்கிறீர். அதில் நாம் மழையை பொழிந்தவுடன் அது சற்றென்று உயிர் பெறுவதையும் தழைத்தோங்குவதையும் நீர் காண்கின்றீர். இது அல்லாஹுவின் சான்றுகளில் ஒன்றாகும். சின்னமாக இறந்துவிட்ட இப்பூமிக்கு எந்த இறைவன் உயிரூட்டினானோ அந்த இறைவன் இறந்தவர்களுக்கும் உயிரூட்டக்கூடியவன் ஆவான். சின்னமாக அவன் ஒவ்வொன்றின் மீதும் ஆற்றல் கொண்டவன் ஆவான். إِنَّ الَّذِينَ يُلْحِدُونَ فِي آيَاتِنَا لَا يَخْفَوْنَ عَلَيْنَا أَفَمَن يُلْقَى فِي النَّارِ خَيْرٌ أَمْ مَن يَأْتِي آمِنًا يَوْمَ الْقِيَامَةِ اعْمَلُوا مَا شِئْتُمْ إِنَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. إِنَّ الَّذِينَ كَفَرُوا بِالذِّكْرِ لَمَّا جَاءَهُمْ وَإِنَّهُ لَكِتَابٌ عَزِيزٌ لَا يَأْتِيهِ الْبَاطِلُ مِنْ بَيْنِ يَدَيْهِ وَلَا مِنْ خَلْفِهِ تَنزِيلٌ مِنْ حَكِيمٍ حَمِيدٍ. எவர்கள் நம் வசனங்களுக்கு மாறுபட்ட பொருள் கற்பிக்கின்றார்களோ அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருப்பவர் அல்லர். நீங்களே சிந்தியுங்கள், நரகத்தில் எரியப்படுபவன் சிறந்தவனா அல்லது மறுமை நாளில் நிம்மதியாக வருகை தருபவன் சிறந்தவனா? செய்து கொண்டிருங்கள் நீங்கள் விரும்பியவற்றை. உங்கள் செயல்கள் அனைத்தையும் சின்னமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இவர்கள் தங்களிடம் அறவுரை வந்தபோது அதனை நிராகரித்து விட்டவர்கள். ஆனால் உண்மையில் இது ஓர் ஆற்றல் மிக்க வேதமாகும். அசத்தியம் இதன் முன்னாலிருந்தும் வர முடியாது, பின்னாலிருந்தும் வர முடியாது. நுண்ணறிவாளனும் மிகுந்த புகழுக்குரியவனுமான இறைவனால் இறக்கியருளப்பட்டதாகும் இது. مَا يُقَالُ لَكَ إِلَّا مَا قَدْ قِيلَ لِلرُّسُلِ مِنْ قَبْلِكَ إِنَّ رَبَّكَ لَذُو مَغْفِرَةٍ وَذُو عِقَابٍ أَلِيمٍ. நபியே, உம்மை பற்றி கூறுபவற்றில் எது ஒன்றுமே உமக்கு முன் சென்ற தூதர்களை குறித்து கூறப்படாதது அல்ல. ஐயமின்றி உம்முடைய இறைவன் பெரிதும் பிழை பொறுப்பவன் ஆவான். அத்துடன்
துன்புறுத்தும் தண்டனை அளிக்கக்கூடியவனும் ஆவான். وَلَوْ جَعَلْنَاهُ قُرْآنًا أَعْجَمِيًّا لَقَالُوا لَوْلَا فُصِّلَتْ آيَاتُهُ أَأَعْجَمِيٌّ وَعَرَبِيٌّ قُلْ هُوَ لِلَّذِينَ آمَنُوا هُدًى وَشِفَاءٌ وَالَّذِينَ لَا يُؤْمِنُونَ فِي آذَانِهِمْ وَقْرٌ وَهُوَ عَلَيْهِمْ عَمًى أُولَئِكَ يُنَادَوْنَ مِن مَّكَانٍ بَعِيدٍ وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ فَاخْتُلِفَ فِيهِ وَلَوْلَا كَلِمَةٌ سَبَقَتْ مِنْ رَبِّكَ لَقُضِيَ بَيْنَهُمْ وَإِنَّهُمْ لَفِي شَكٍّ مِّنْهُ مُرِيبٍ. நாம் இதனை அரபி மொழியல்லாத குர்ஆனாக ஆக்கி அனுப்பியிருந்தால் இவர்கள் கூறியிருப்பார்கள், இதன் வசனங்கள் ஏன் தெளிவாக விவரிக்கப்படவில்லை? வசனங்களோ அரபி அல்லாத மொழியில், அவை எடுத்துரைக்கப்படுவதோ அரபிகளிடம். என்ன விந்தை இது? இவர்களிடம் கூறும், இந்த குர்ஆன் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழிகாட்டியும் அருமருந்தும் ஆகும். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளவில்லையோ இது அவர்களின் காதுகளுக்கு அடைப்பும் கண்களுக்கு திரையுமாகும். ஆகையால் அவர்களின் நிலைமை தொலைவிலிருந்து அழைக்கப்படுபவர்கள் போன்று இருக்கின்றது. இதற்கு முன்னால் நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கியிருந்தோம். அது பற்றியும் இதே கருத்து வேறுபாடுதான் ஏற்பட்டிருந்தது. இறைவன் முன்பே ஒரு விஷயத்தை முடிவு செய்திராவிட்டால் கருத்து வேறுபாடு கொண்ட அம்மக்களிடையே தீர்ப்பு எப்பொழுதோ வழங்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக இம்மக்கள் அது பற்றி கடும் மனக்குழப்பத்தை தரும் சந்தேகத்தில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள். மன் ஆமில ஸாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி வமன் அஸாஅ ஃபஅலைஹா வமா ரப்புக பிظல்லாமில் லில்அபீத். யாரேனும் நற்செயல் புரிந்தால் அவர் தனக்கே நன்மை செய்து கொள்கின்றார். மேலும் யாரேனும் தீமை செய்தால் அதன் தீய விளைவு அவரையே சாரும். இறைவன் தன் அடிமைகளுக்கு கொடுமை இழைப்பவன் அல்லன். இலைஹி யுரத்து இல்முஸ் ஸாஅஹ் وَمَا تَخْرُجُ مِنْ ثَمَرَاتٍ مِنْ أَكْمَامِهَا وَمَا تَحْمِلُ مِنْ أُنْثَى وَلَا تَضَعُ إِلَّا بِعِلْمِهِ وَيَوْمَ يُنَادِيهِمْ أَيْنَ شُرَكَائِي قَالُوا آذَنَّاكَ مَا مِنَّا مِنْ شَهِيدٍ وَضَلَّ عَنْهُمْ مَا كَانُوا يَدْعُونَ مِنْ قَبْلُ وَظَنُّوا مَا لَهُمْ مِنْ مَحِيصٍ. அந்த நேரத்தை பற்றிய ஞானம் அல்லாஹுக்கே சொந்தமானது. மொட்டுக்களிலிருந்து வெளிவருகின்ற கனிகள் பற்றியெல்லாம் அவன்தான் அறிகின்றான். எந்த பெண் கருவுற்றிருக்கிறாள், எவள் குழந்தை பெறுகின்றாள் என்பதையும் அவன் அறிகின்றான். இறைவன் இம்மக்களை அழைத்து, எனக்கு இணையாக ஏற்படுத்தப்பட்டவை கடவுளர் எங்கே என்று கேட்கும் நாளில் இவர்கள் கூறுவார்கள்,
எங்களில் இதற்கு சாட்சியம் அளிப்பவர் எவரும் இரர் என்று நாங்கள் உனக்கு அறிவித்து விட்டோம். அப்பொழுது இதற்கு முன்பு இவர்கள் அழைத்துக் கொண்டிருந்த கடவுளர் அனைவரும் இவர்களை விட்டு காணாமல் போய்விடுவார்கள். மேலும் அப்பொழுது தங்களுக்கு இப்போது எந்த புகலிடமும் இல்லை என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். لا يسأم الإنسان من دعاء الخير وإن مسه الشر فيئوس قنوط وَلَئِنْ أَذَقْنَاهُ رَحْمَةً مِنَّا مِنْ بَعْدِ ضَرَّاءٍ مَسَّتْهُ لَيَقُولَنَّ هَذَا لِي وَمَا أَظُنُّ السَّاعَةَ قَائِمَةً وَلَئِن رُّجِعْتُ إِلَى رَبِّي إِنَّ لِي عِندَهُ لَلْحُسْنَى فَلَنُنَبِّئَنَّ الَّذِينَ كَفَرُوا بِمَا عَمِلُوا وَلَنُذِيقَنَّهُم مِّنْ عَذَابٍ غَلِيظٍ. நன்மையை வேண்டுவதில் மனிதன் எப்போதும் சோர்வுறுவதில்லை. ஏதேனும் துன்பம் அவனை தொட்டுவிட்டால் நம்பிக்கை இழந்தவனாகவும் மனம் நொந்தவனாகவும் ஆகிவிடுகின்றான். ஆனால் அவனை பீடித்திருந்த துன்பம் அவனை விட்டு நீங்கிய பிறகு நாம் நம்முடைய அருளை அவனுக்கு சுவைக்க கொடுத்தால் அப்போது அவன் கூறுகின்றான், நான் இதற்கு அருகதையுள்ளவன் ஆவேன். மேலும் மறுமை நாள் எப்பொழுதேனும் வரும் என்று நான் நினைக்கவில்லை. இனி உண்மையில் என் அதிபதியிடம் நான் திரும்ப கொண்டு செல்லப்பட்டாலோ அங்கேயும் எனக்கு இன்பம்தான் கிடைக்கும். எனினும் நிராகரிப்போருக்கு அவர்கள் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அவசியம் நாம் காண்பித்து தருவோம். மேலும் அவர்களை மிகவும் அருவருக்கத்தக்க வேதனையை சுவைக்கச் செய்வோம். وَإِذَا أَنْعَمْنَا عَلَى الْإِنسَانِ أَعْرَضَ وَنَأَىٰ بِجَانِبِهِ وَإِذَا مَسَّهُ الشَّرُّ فَذُو دُعَاءٍ عَرِيضٍ. மனிதனுக்கு நாம் அருட்பேறுகளை வழங்கும் போது அவன் புறக்கணிக்கின்றான், கர்வத்துடன் நடந்து கொள்கின்றான். ஆனால் அவனை ஏதேனும் ஆபத்து தீண்டிவிடும் போது நீண்ட நெடிய இறைஞ்சுதல்களை புரியத் தொடங்குகின்றான். قُلْ أَرَأَيْتُمْ إِنْ كَانَ مِنْ عِنْدِ اللَّهِ ثُمَّ كَفَرْتُمْ بِهِ مَنْ أَضَلُّ مِمَّنْ هُوَ فِي شِقَاقٍ بَعِيدٍ. நபியே, இவர்களிடம் கூறும், நீங்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லையா? இந்த குர்ஆன் உண்மையில் இறைவனிடமிருந்து வந்திருந்தும் இன்னும் இதனை நீங்கள் ஏற்க மறுக்கின்றீர்கள் எனில் இதனை எதிர்ப்பதில் வெகு தூரம் சென்று விட்டவனை விட அதிகம் வழிதவறிய மனிதன் வேறு யார் இருக்க முடியும்? سَنُرِيهِمْ آيَاتِنَا فِي الْآفَاقِ وَفِي أَنفُسِهِمْ حَتَّى يَتَبَيَّنَ لَهُمْ أَنَّهُ الْحَقُّ. أَوَلَمْ يَكْفِ بِرَبِّكَ أَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ شَهِيدٌ. أَلَا إِنَّهُمْ فِي مِرْيَةٍ مِّن لِّقَاءِ رَبِّهِمْ أَلَا إِنَّ
شَيْءٍ مُحِيطٌ அதிவிரைவில் நாம் இவர்களுக்கு நம்முடைய சான்றுகளை அனைத்து திசைகளிலும் அவர்களுக்குள்ளேயும் காண்பித்துக் கொடுப்போம். இந்த குர்ஆன் சத்தியமானது எனும் உண்மை இவர்களுக்கு தெளிவாகிவிடும் வரையில் இறைவன் ஒவ்வொன்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றான் என்பது போதுமானதா இல்லையா? பாருங்கள், இந்த மக்கள் தங்கள் இறைவனை சந்திக்கும் விஷயத்தில் ஐயம் கொண்டிருக்கின்றார்கள். கேட்டுக்கொள்ளுங்கள், சின்னமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்தவனாக இருக்கின்றான்.